வணக்கம் நண்பர்களே! இது நான் உங்கள் ராம் கார்த்தி. இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 7 வெப்சைட்ஸ். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணும். அந்த மாரி வெப்சைட்ஸ் தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த செய்திய முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட் நோட்புக் எல்எல்எம். நோட்புக் எல்எம் வந்து கூகுளோடது. ஓகே. இப்ப நம்ம நோட்புக் எல்எம்குள்ள வந்தாச்சு. இதுல பார்க்க முடியுது கிரியேட் அ நோட்புக் நான் கிரியேட் பண்றேன். இது வந்து எதுக்குன்னா, நம்ம ரிசர்ச் பண்றதுக்கும், நெறையா இன்ஃபர்மேஷன நம்ம ஒரே இடத்துல வந்து இது பண்ணி அ ஃப்ரீயான இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு டாபிக் குடுக்குறேன். இப்ப நான் ஒரு டாபிக் குடுத்துட்டேன். இன்கிரீஸ் புரொடக்டிவிட்டி அமாங் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு. அது வந்து அதுவாவே ரிசர்ச் பண்ணும். அதாவது நெறைய வெப்சைட்ல அத ரிவ்யூ பண்ணி, நம்மளுக்கு தேவையான வெப்சைட்லாம் எடுத்து இங்க இது பண்ணும். நம்ம இத இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணோம்னா, இங்க எல்லாம் இம்போர்ட் பண்ணி, அத ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி, ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே குடுக்கும். இப்ப பார்க்க முடியுது. இதெல்லாம் ஓகே. இந்த பேனல் இங்க ஒரு ஸ்டூடியோ இருக்கும். இதுதான் மெயின். நோட்புக் எல்எல்எம்ல என்ன ஸ்பெஷல்னா, இந்த ஸ்டூடியோ தான். எல்லா ஏஐயும் சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கும். ஆனா, இதுல வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, ஸ்டூடியோ தனியா இருக்கும். அட்வான்ஸ்டா இருக்கும். பிளஸ் அ இது வந்து ஃப்ரீ. இப்ப ஆடியோ ஓவர்வியூ இந்த மாரி ஒவ்வொன்னு இருக்கு. நான் எல்லாத்துலயும் கிளிக் பண்றேன். ஃபிளாஷ் கார்டு எனக்கு தேவைப்படுது. இப்ப இருக்கு. நான் ஃபிளாஷ் கார்டு போடுறேன். எனக்கு ரிப்போர்ட் வேணாம். வீடியோ ஓவர்வியூ குடுக்குறேன். எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாரி ஒரு வீடியோ ஓவர்வியூ வேணும். ஒயிட் போர்ட் யூஸ் பண்ற மாரி எனக்கு இருக்கும். ஓகே. நான் ஜெனரேட் குடுக்குறேன். இதுல எனக்கு மைண்ட் மேப் வேணும்னாலும் நான் மைண்ட் மேப் குடுத்துருவேன். குவிஸ் இருக்கு. இன்ஃபோகிராம் இருக்கு. இன்ஃபோகிராம்ன்றது ஒரு இமேஜ்ல ஒரு ஒரு இமேஜ்க்குள்ளேயே ஒரு மைண்ட் மேப் எடுத்துட்டு வரது. இதெல்லாம் ஜெனரேட் ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாட் ஸ்டடி டெக்னிக்ஸ் இன்வால்வ் ரிட்ரீவிங் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கேட்கும். இங்க ஆன்சர் பார்த்துக்கலாம். ஆக்டிவ் ரீகால். ஓகே. எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாரி நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது எல்லாமே ப்ராசஸிங் இருக்கு. அது வரைக்கும் நம்ம அடுத்ததுக்கு போயிட்டுருக்கோம். கடைசியா இங்க வந்து பார்ப்போம். செகண்ட் வந்து பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ. பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ. இது உங்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கிவ் இன் இப்ப நான் இந்த மாரி கிவ் இன்சைட்ஸ் அபௌட் ஃபிஃபா வேர்ல்ட் கப் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்ப பார்க்க முடியுது. இந்த சோர்ஸஸ் எல்லாமே காமிக்கும். இப்ப ChatGPT, Gemini இந்த மாரி ஏஐல என்னன்னா, அத எந்தெந்த சோர்ஸ்லருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிக்காது. அதாவது அது நெறையா வெப்சைட்ட பார்த்துட்டு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் குடுக்கும். இது என்னன்னா, அது என்னென்ன வெப்சைட்லாம் இருக்கு, நம்ம அந்த மாரி போய் பார்த்துக்கலாம். ஆ இது ரியலாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா எப்படின்னா, உங்க ChatGPT அண்ட் Gemini கிரெடிட்ஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னா, பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாரி காமிக்கும். இதுக்குள்ள போனோம்னா, நியூஸ் வரும். யூ கேன் ரீட் அப்படியே. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க ஃபோட்டோபியா போறேன். ஃபோட்டோபியா வந்து ஒரு ஃபோட்டோஷாப்போட ஒரு ஃப்ரீ வெர்ஷன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா, ஆ கம்ப்யூட்டர்ல நம்ம எடிட் பண்ணும்போது, தனியா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே. அந்த ஃபோட்டோபியால ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ண முடியும்.
ஜென்ரேட் கொடுப்பேன். பாருங்க, இமேஜ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்து ஃப்ரீ தான். நிறைய ஏஐ வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா நல்லா ப்ரிசைஸாக க்ரியேட் பண்ணும் இமேஜை. ப்ளஸ் இது வந்து ஃப்ரீ டு யூஸ். வெப்சைட் 4 கன்சென்சஸ். ஓகே, இதுவும் கூகுள் எல்லாம் மாதிரி தான். இதுவும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் அந்த மாதிரி கேட்டு இப்போ பாருங்க. இது இவ்வளோ டேட்டாவை ரிவ்யூ பண்ணி நமக்கு தேவையானது மட்டும் கொடுக்குது பாருங்க. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது அவ்வளோதான். இதுவும் இனி அது ஏஐ மாதிரி தான். வெப்சைட் 5 எக்ஸ்காலி ட்ரா. ஓகே, இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது வந்து இதில் ஒயிட் போர்ட் இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரியலாகவே சூப்பராக ஏதாவது பண்ணலாம். நான் இப்போ சும்மா பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, வெப்சைட் 6 ரிமூவ் பிஜிஎம். இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர். இப்போ பாருங்க, நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணக்கப்புறம் இந்த பாருங்க அப்படியே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. நான் இதுக்கு அப்படியே பேக்ரவுண்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்யூமே இல்லை இல்லைன்னா எதுலையாச்சும் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். ஆனால் பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரிவியூவே இருக்குது. அது ஆல் டைம் ஃப்ரீ தான், டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் 7 சுனோ. சுனோனாலே உங்களுக்கு தெரியும், கேட்குறது ஹிந்தியில். ஸோ இது வந்து சாங் ரிலேட்டட் தான். இது ஃபுல்லாகவே பாட்டு கிரியேட் பண்ணுற ஏஐ. இப்போ ஹோமில் இருக்கேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு கிரியேட் பண்ண, கிரியேட் அ சாங், நேம் சாங். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் பாட்டு வேணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிலீக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரிலீக்ஸ் ஆட் பண்ணி அதுவே பாட்டு கிரியேட் பண்ணி தரும். இப்போ ரிலீக்ஸ் நான் பாட்டு மட்டும் சும்மா கேட்குறேன். இப்போ நான் பாட்டு கேட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி நிறைய பாட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சுனோ ஏஐ வந்து நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நான் ஒரு சும்மா அலாரம் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபன்னாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்களே ஒரு பாட்டு கிரியேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் ரிலீக்ஸ் யோசிச்சு வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களால் அதை கம்போஸ் பண்ணி பாடி இது பண்ண முடியாது, தயாரிக்க முடியாது. அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டியூன்லாம் ஞாபகம் வந்திருக்கும், ஆனால் ரிலீக்ஸ் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு யோசனை இருக்கும், ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். കണ്ണി മുന്നേ നീ വന്നു മനസ്സിൽ ഒരു ചിരി വീണു കുന്തിലെന്നു പാട്ടുപോലെ നിന്റെ പേരു തന്നെ മുത്തുപോലെ ഞാൻ അറിഞ്ഞില്ല പിന്നെ. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தென் அது வந்து ப்ரீமியம் வெர்ஷன், ஒரு லிமிட்டட். இப்போ பாருங்கள், நானே எவ்வளோ பாட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை இப்போ பார்க்க முடியுது. இந்த நம்ம கூகுள் எல்எம்ல இந்த சோர்ஸஸ்லாம் கொடுத்துருந்ததுக்கு இந்த ஓவர்வியூ இந்த மாதிரி ஒன்று காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட் ஸ்டுடியோவில்
பார்க்க முடியுது. மைண்ட் மேப் குடுத்துருக்கு. இப்போ மைண்ட் மேப்குள்ள போய் பார்த்தோம்னா, எஃபெக்டிவ் லேர்னிங் கீழ ஆக்டிவ் ரீகால் இது எல்லாமே வருது. இந்த மாரி ஆக்டிவ் ரீகால் வெர்சஸ் பாசிவ் ரீடிங் கீழ இந்த மாரி வரும். இப்போ ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் இப்படி தான் ஈஸியா இது பிரேக் பண்ணி லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாரி இருந்துச்சுன்னா. ஃபிசிக்கல் ஒர்க் ஸ்பேஸ், குவைட் லேர்னிங், அமைதியான ஒரு இடம், ஒரு நேச்சுரல் லைட்டிங், நல்ல வெளிச்சமான சூழ்நிலை, அந்த மாரி புரியுதா? மைண்ட் மேப் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற இன்ஃபோகிராஃப். இது வந்து ஒரு ஃபோட்டோ தான். மைண்ட் மேப் தான். இது ஏஐ கிரியேட் பண்ணது நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. இவ்வளோ கன்டென்ட்டையும் ஒரே ஃபோட்டோக்குள்ள ஒரு எடுத்துட்டு வர்றது தான் இதோட இன்ஃபோகிராஃபி. இது குவிஸ். குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கும். இதில் ஆன்சர் இருக்கும். நான் சும்மா ஏதாவது ஒரு இது கொடுப்பேன். இது தப்பா. அதனால ஆன்சர் கீழே இந்த மாதிரி இது பண்ணும். இது ரொம்ப எக்ஸாம் டைமில் தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ டோட்டலி ஃப்ரீ. ஸோ அவ்வளோதான். இந்த 7 வெப்சைட்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 வெப்சைட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் நன்றி. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போடணும், நிறையா அந்த மாதிரி போடணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள்.